தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா கூட்டணி வலுப்பெற ஸ்டாலின் ஒருங்கிணைப்பாளர் ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? மணிசங்கர் வந்து ஒரு பழைய காங்கிரஸ்காரர், மயிலாடுதுறையில ராஜீவ்காந்திக்கு ரொம்ப வேண்டியவர், மயிலாடுதுறையில போட்டி வெற்றி பெற்றவர். இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் திமுகவுக்கு நடக்கிற இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல, பேச்சுக்கள், மாலினி தாக்கூர் பேச்சுக்கள், அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட்டுகள் போன்றவை, இதெல்லாம் வந்து இந்த திமுக காங்கிரஸ் உறவுல வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழல்ல மணிசங்கர் ஐயர் சொல்ற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அதாவது ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்களை ஒருங்கிணைப்பாளராக ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதை வச்சு அவர் சொல்றாருன்னா, கடந்த ஒரு வருஷமா வந்து பல விஷயங்கள், அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை வந்து ஸ்டாலின் ரைஸ் பண்ணியிருக்கார். அது வந்து கவர்னருடைய செயல்பாடுகளாகட்டும், இல்லை அதிகாரத்தை பறிக்கிற விஷயங்களாகட்டும், வேறு பல விஷயங்கள்ல கூட மத்திய அரசுடைய தலையீடுகள், அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட்டாட்சி தத்துவத்துக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் துணிந்து வந்து குரல் கொடுக்கிற ஒரு தலைவராக இந்தியா பிளாக்ல ஸ்டாலின் இருக்காருன்னு மணிசங்கர் ஐயர் சொல்றாரு. அது உண்மைதான். கடந்த கவர்னர் விஷயத்துல போட்ட வழக்குகளில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்ததால நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது அந்த இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ற ஒரு அவசியம் வந்து இங்கே ஏன் வருதுன்னா, மத்தியில் ஆளுகின்ற பாஜக அந்த அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிற கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறதுனால வருது. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்டாலின் வந்து ஒரு இந்தியா கூட்டணியில வந்து ஒரு லீடராக எமர்ஜாகி நிற்கிறாரு. ஒரு பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு குரல் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்காரு மணிசங்கர் ஐயர் சொல்றார். அதுல உண்மை இருக்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஸோ அந்த சூழல்ல வந்து இந்தியா பிளாக்குக்கு அவர் தலைவராக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்ல இருக்கிற வேறு பல கட்சிகளின் தலைவர்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அது வந்து அது ஃபியூச்சர்ல எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. இது மணிசங்கர் ஐயர் கருத்து என்பதில் ஒரு விஷயத்துல நம்ம உடன்படுறோம். அந்த பெடரலிசம், அந்த கூட்டாட்சி தத்துவம், அதுக்கு பாதிப்பு வரும்பொழுது ஸ்டாலின் குரல் கொடுக்கிற விஷயங்கள், இதெல்லாம் கடந்த காலத்திலும் இப்பவும் தொடர்ந்து நடந்து இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு அஸ் அ லீடர் வந்து அந்த இந்தியா பிளாக்ல வந்து ஸ்டாலின் வந்து எமர்ஜாக இருக்காரு, ஆல் இண்டியா லெவலில் ஒரு லீடராக எமர்ஜாக இருக்காருன்றது முக்கியமான விஷயம். அது இப்போ இருக்கிற இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பிரச்சனைக்குள்ளா இருக்கிற இந்த சூழல்ல வந்து ஸ்டாலினுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிற ஒரு விஷயம் வந்து மணிசங்கர் செய்யறது வந்து அந்த காங்கிரஸோட உட்கட்சி அரசியல்ல வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு அதை கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்டாலினோட இமேஜை உயர்த்துற மாதிரியான ஒரு பழைய காங்கிரஸ்காரர் சொல்றது வந்து இப்போ இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியோ அல்லது மாணிக் தாக்கூர் சொல்றதுக்கு மாறுபட்டு ஸ்டாலினுக்கு வந்து வேறு ஒரு உயர்ந்த முகத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இது மணிசங்கர் ஐயருடைய கருத்து என்றாலும் இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் இந்த கருத்தை எப்படி பார்ப்பார்கள் நினைக்கலாம்? அதுதான் வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். அதாவது அகிலேஷ் யாதவோ இல்ல தேஜஸ்வரியோ இல்ல வந்து கம்யூனிஸ்டுகளோ இல்ல வேறு பலரும் ஒரு ஆல் இண்டியா லெவல்ல வந்து அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற லீடர்ஸ்க்கு வந்து ஒரு ஹிந்தி மைண்ட் செட் ஒன்று இருக்கு. அந்த ஹிந்தி மைண்ட் செட்ல வந்து அது ஸ்விட் ஆகணும். அந்த சவுத் இந்தியன் லீடர்ஸ் அதில் எமர்ஜ் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இந்தியா கூட்டணியில திமுக வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியா, வலுவான ஒரு கட்சியா, நம்பிக்கையான ஒரு பார்ட்னரா இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு எமர்ஜ் ஆகுது, லீடரா, அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக எமர்ஜ் ஆகுதுன்றது அங்க நார்த்ல இருக்கவங்க ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து அந்த மைண்ட் செட் வந்து நார்த் இந்தியன் தலைவர்களுக்கு இருக்கானா அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து அது எப்படி எமர்ஜ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு தகுதியானவரா ஸ்டாலின் கேட்டா அதுக்கு தகுதியானவர் என்பதில் கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷ காலமாக அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கிற மத்திய அரசு பாஜகவோட அரசு ஒரு போராடுறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதுக்கு தகுதியானவர் தான் புரிஞ்சுக்கிறோம். ஹிந்தியும் ஆங்கிலமும் தெரியாத காமராஜரால் முடிந்தது, ஸ்டாலினால் முடியாதா? நேருவுக்கு பிறகு பிரதமராகும் வாய்ப்பை மறுத்தவர் காமராஜர் என்னெல்லாம் ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். அதெல்லாம் அந்த காலத்துல இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரீசெண்டான ஒரு பாலிடிக்ஸ், முதுகுல குத்தாத ஒரு பாலிடிக்ஸ், அந்த மாதிரிலாம் இந்த நீங்க 60களில் பாலிடிக்ஸ் சொல்றீங்க. காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்டு மூத்த தலைவர் எல்லாம் கட்சி பணியாற்ற வரணும்னு பிளான் ஒன்று காமராஜர் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் அவர் போய் கட்சியை வளர்க்க பாடுபட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகி 2 பிரைம் மினிஸ்டர்களை உருவாக்குற அளவுக்கு அவர் போனாரு. தனக்கு பதவி வேண்டானார். அது அதுக்கு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை வேணும் அந்த மாதிரி பதவியை தூக்கி போடுறதுக்கெல்லாம். ஆனா அந்த மாதிரிலாம் இப்ப இருக்கிறவங்க வந்து இப்ப மூப்பனாருக்கு கூட, கலைஞர் மூப்பனாருக்குலாம் பின்னாடி வாய்ப்பு வந்ததுல, மூப்பனாருக்கு கூட வாய்ப்பு வந்ததுலாம் பல விஷயங்கள் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்த இந்திய அரசியல்ல பாத்தீங்கன்னா பின்னாடி இப்போ நடக்கிற இந்திய அரசியல்ல பாத்தீங்கன்னா அந்த சவுத் இந்தியன் வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமா தான் நான் நினைக்கிறேன். காமராஜ் காலத்து அரசியல் மாதிரி இப்போ இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஸோ அது கொஞ்சம் இப்போ மாறி இருக்கிற சூழல்ல வந்து ஒரு ஆல் இண்டியா லீடரா எமர்ஜ் ஆகுது அல்லது இந்தியா கூட்டணிக்கு எமர்ஜ் ஆகுதுன்றது
கொஞ்சம் கஷ்டமான காரியம். எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக வருது. ஆனால் அவருக்கு தகுதியானவராக ஸ்டாலின் இருக்காருன்னா அதுல எல்லா விதத்திலும் தகுதியானவராக இருக்காருன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தற்போது தமிழகத்துல திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் ஒரு சிலர் எதிர்கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய இந்த சூழல்ல ராகுல் பிரதமராக வேண்டும் என்றால் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக வேண்டும் அப்படின்ற இந்த கருத்தை கட்சியினர் எப்படி பார்ப்பார்கள் திருப்பிரியன்? இல்லையா, 2019லயே முதல்ல அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கூட இந்த முதல்ல ராகுல் காந்தியை பிரதமராக சஜஸ்ட் பண்ணவர் ஸ்டாலின் தானே சஜஸ்ட் பண்ணாரு. இன்னைக்கு வரையும் ராகுல் என்ன சொல்றாரு, என்னுடைய பிரதர் ஸ்டாலின் தானே சொல்றாரு, அவருக்கு வரும்போது ஸ்வீட்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாரு. 2 பேருக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பத்திரிகையோட கான்க்ளேவ்ல பேசும்போது எங்களுக்கு அரசியலை தாண்டி உறவு இருக்கு அப்படின்னு தான் சிஎம் சொன்னார். அந்த அரசியல் தாண்டி இருக்கிற உறவுக்கு இப்போ ஒரு பிரச்சனைகள் வந்திருக்குன்றது உண்மை. அது இப்போ இறுதியில் எப்படி முடியும் நமக்கு தெரியாது. ராகுல் காந்திக்கு கீழே வேலை செய்யறவங்க பலவிதமான பிரச்சனைகளை கிளப்பி விடுறாங்க. இது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாது நடக்குதான்றது ஒரு பெரிய $100 மில்லியன் கொஸ்டினா நம்ம போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம. ஸோ அதனால ராகுல ஒரு லீடரா இல்ல ஒரு பிரதமரா ப்ரொஜெக்ட் பண்றதுல ஸ்டாலினுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது. இந்தியா கூட்டணியிலேயே அவர் மட்டும்தான் ராகுல பிரைம் மினிஸ்டரா சஜஸ்ட் பண்ணார். நடுவில் மம்தா உள்ள பூண்டு நிதிஷ்குமாரை சஜஸ்ட் பண்ணாங்க. நிதிஷ்குமார் கடைசியில பாத்தீங்கன்னா அவரு திருப்பி என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டார். அவர் அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இல்லாம இந்தியா கூட்டணியில ஸ்டபான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னரா ஸ்டாலின் இருக்காருன்னு நம்ம பாக்குறோம். இந்த திமுக காங்கிரஸ் உரசல்ல திரு கேசி வேணுகோபாலுடைய பெயரும் அடிபடுகிறது. கேசி வேணுகோபால் தான் இவங்களெல்லாம் தூண்டி விடுறாரு. இந்த மாணிக் தாக்கூர் போன்றவர்களை தூண்டி விடுறாரு. அவர் தான் விஜயோடைய கூட்டணி வச்சுக்கணும்னு அவர் தான் ரொம்ப வற்புறுத்தாருன்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. அதெல்லாம் எவ்வளவு தூரம் அதுக்கெல்லாம் உண்மையை நம்ம கிரெடிபிலிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா கேரளா பாலிடிக்ஸ்ல அந்த எலெக்ஷன் வருது, அங்க வின் பண்ணணும்னா விஜயோட கூட்டு சேர்ந்தா விஜய் பிரச்சாரம் பண்ணா வின் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தமிழ்நாட்டுல நம்ம திமுக விட்டு வெளில விஜயோட போகணும்னு நினைக்கிறாருன்னு அவர் தான் இவங்களெல்லாம் மாணிக் தாக்கூர் எல்லாம் தூண்டி விடுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தியை தூண்டி விடுறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனால அவர் மற்றபடி மணிசங்கரையர் சொல்ற எக்ஸ்ட்ரீமான ஒரு கருத்து இருக்குல்ல வேணுகோபாலை பத்தி, அது நம்ம அந்த மாதிரி கருத்தெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா அது மணிசங்கரையருக்கு கேசி வேணுகோபால் மேல என்ன பர்சனலா இருக்கோ தெரியாது. ஆனால் மணிசங்கரையர் கேரளா அரசியல்ல ஆட்சியை பிடிக்கணும்னா விஜயுடைய பிரச்சாரம் இருந்தால் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இப்போ இந்த மாணிக் தாக்கூர பிரவீன் சக்கரவர்த்தி நடந்துக்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட கேசி வேணுகோபால் சொல்றதை கேட்டுதான் நடக்கிறாங்களா இல்ல ராகுல் காந்தி அப்படிதான் நினைக்கிறாரான்னு தெரியல. இது ரொம்ப மர்மமான ஒரு விஷயமா இருக்கு. இது வரப்போற நாட்கள்ல தான் அது உண்மையான விஷயங்கள் வெளியில வரும். ஆக்சுவலா தற்போதைய நிலையில இந்தியா கூட்டணியினுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? தற்போது இந்த கருத்து மணிசங்கர் ஐயருடைய ஸ்டாலின் தலைமை ஏற்க வேண்டும் இந்தியா கூட்டணிக்கு அப்படின்ற கருத்து எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம் திருப்பிரியன்? இல்ல இப்ப இருக்கிற நிலைமையில இந்தியா கூட்டணியோட இது கொஞ்சம் டார்மெண்டா இருக்கு. அதாவது ஒரு செயலற்று தான் இருக்கு. அது பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்சுவலா அதனால 24 தேர்தலில் அது ஆக்டிவேட் ஆச்சு. பாஜக மெஜாரிட்டி பெற முடியல, 240 இடங்கள் தான் பிடிச்சாங்க. ஸோ கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டாங்க. வரப்போற 29 தேர்தலில் இந்தியா கூட்டணி மீண்டும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 26 தேர்தலில் திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில கண்டினியூ பண்ணா 29ல இந்தியா கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆகும். அதுக்கு நடுவில் வேற ஏதாவது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா 29ல இந்தியா கூட்டணியோடைய நிலைமை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இணைப்பில் விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருப்பிரியன். ராகுல் காந்திக்கு வலதுகரம் போன்றவர் கேசி வேணுகோபால். தென்னிந்திய முடிவுகளில் முக்கிய பங்காற்றுபவர். தமிழக கூட்டணி முடிவில் முக்கியமானவர் கேசி வேணுகோபால். ராகுல் காந்திக்கு வலதுகரம் போன்றவர் என்று கருதப்படுபவர் கேசி வேணுகோபால். அந்த கேசி வேணுகோபால் மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் மணிசங்கர் ஐயர். வேணுகோபால் ஒரு ரவுடி என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார். திமுக காங்கிரஸ் உரசலில் அடிபடும் வேணுகோபாலின் பெயர். கேரளத்தில் விஜயை பயன்படுத்தும் மறைமுக எண்ணம். முக்கியத்துவம் பெறும் மணிசங்கர் ஐயரின் கருத்து. திமுக காங்கிரஸ் உரசலின் மையப்புள்ளி வேணுகோபாலா? பின்னணியில் பேசப்பட்டு வரும் வேணுகோபாலின் கேரள உத்தி.
விஜயை கேரளத்தில் பயன்படுத்தும் திட்டத்தில் வேணுகோபால் இருக்கிறாரா? வேணுகோபால் ஒரு ரவுடி போன்றவர் என்று மணிசங்கர் ஐயர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தியின் வலது கரம் மீது கடும் தாக்குதல் போல பேசியிருக்கிறார் மணிசங்கர் ஐயர். ராகுலுக்கும் மறைமுக அடி கொடுக்கும் மணிசங்கர் ஐயர். ரவுடிகள் எல்லாம் தலையெடுத்தால் கட்சி எப்படி இருக்கும் என்று அவர் கேள்வி எழுப்பி உள்ளார். ராகுல் காந்திக்கு வலதுகரம் போன்றவர் KC வேணுகோபால். தென்னிந்திய முடிவுகளில் முக்கிய பங்காற்றுபவர். தமிழக கூட்டணி முடிவில் முக்கியமானவர் வேணுகோபால். ராகுல் வலதுகரம் மீது கடும் தாக்குதல். வேணுகோபால் ஒரு ரவுடி போன்றவர் என்று மணிசங்கர் ஐயர் கருத்து தெரிவித்திருக்கிறார்.